ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நாங்க நேத்து நடந்த கிளாஸ்ல இந்த ஒவ்வொரு பொருளாதார முறைமை, அதாவது சந்தை பொருளாதாரம் ஆயிக்கலாம், கட்டளை பொருளாதாரம் ஆயிக்கலாம், கலப்பு பொருளாதாரம் ஆயிக்கலாம். இப்படியான இந்த பொருளாதார முறைமைகள்ல இருக்கிற இந்த பொருளாதார முறைமைகள்ல இருக்கிற அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை, எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது? அப்ப கட்டளை பொருளாதார முறைமைன்னா என்ன? அதன் பண்புகள் என்ன? இல்லைன்னு சொல்றது சந்தை பொருளாதாரம்டா என்ன? அதுல அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது? அப்படி இது சம்பந்தமா நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துட்டு வரோம். அதுல நேத்து நடந்த கிளாஸ்ல நாங்க எந்த பொருளாதார முறைமை சம்பந்தமா பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் சந்தை பொருளாதார முறைமை சம்பந்தமா பார்த்துட்டு இருந்தோம். அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் கட்டளை பொருளாதார முறைமை. கட்டளை பொருளாதார முறைமை. ரைட். இந்த கட்டளை பொருளாதார முறைமையை பொறுத்த வரையில நல்லா விளங்கிக்கொள்ளும். இந்த கட்டளை பொருளாதார முறைமை அப்படின்னு சொன்னா என்னன்னா, மத்திய திட்டமிடல் அதிகார குழு ஒன்றினால, சரியா, மத்திய திட்டமிடல் அதிகார குழு யாரால நியமிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தால. விளைஞ்ச சொல்றது அப்படி அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட மத்திய திட்டமிடல் அதிகார குழு ஒன்றினால கொடுக்கப்படும் கட்டளைகள், ஓர்டர்ஸ், சரியா, கொடுக்கப்படும் ஓர்டர் மூலமா, கட்டளைகள் மூலமா தான் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறது. இப்படி அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு மத்திய திட்டமிடல் அதிகார குழு ஒன்றினால கொடுக்கப்படும் கட்டளைகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி பயன்படுத்தப்படுகின்ற பொருளாதார முறைமையை தான் நாங்க என்ன சொல்றோம்? கட்டளை பொருளாதார முறைமை. விளைஞ்ச சொல்றது கட்டளை பொருளாதார முறைமை. அவ மத்திய திட்டமிடல் அதிகார குழு ஒன்றினால கொடுக்கப்படுற கட்டளைகள் மூலம் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்கின்ற ஒரு பொருளாதார முறைமையை தான் நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னால் கட்டளை பொருளாதார முறைமை. இப்ப மத்திய திட்டமிடல் குழு, அந்த மத்திய திட்டமிடல் குழு ஒரு ஓர்டரை போடும், கட்டளை ஒன்றை இப்படித்தான் செய்யணும், அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு இப்படித்தான் தீர்வு காணணும். இந்த அடிப்படைகள் மூலம், இந்த கட்டளைகளின் அடிப்படை மூலம் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எதனை எந்த அளவு யாருக்காக உற்பத்தி செய்தல், இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். அப்படி தீர்த்து வைக்கப்படுகின்ற ஒரு பொருளாதார முறைமையை தான் நாங்க என்ன சொல்றோம்? கட்டளை பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்றோம். விலையை நான் உங்களுக்கு சொல்றது ரைட். அப்ப இந்த கட்டளை பொருளாதார முறைமையின் பண்புகளை நாங்க பார்க்க போனால், கட்டளை பொருளாதார முறைமையின் பண்புகள். இப்போ கட்டளை பொருளாதார முறைமையின் பண்புகள் என்னென்னா, முதலாவது உழைப்பு தவிர்ந்த ஏனைய உற்பத்தி வளங்கள். உழைப்பு தவிர்ந்த ஏனைய உற்பத்தி வளங்கள்னு சொல்ல போனா என்னென்ன உற்பத்தி வளங்கள் வரும்? அதுக்குள்ள என்னென்ன உற்பத்தி வளங்கள் வரும்? என்னென்ன உற்பத்தி காரணிகள் வரும்? உழைப்பு தவிர்ந்தது நிலம், நிலம், மூலதனம், முயற்சியாண்மை. மூலதனம், முயற்சியாண்மை. சரியா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது இந்த பண்புகள்ல, கட்டளை பொருளாதார முறைமையில பண்புகள்ல இருக்கிற முதலாவது பண்பு தான் என்னன்னு சொன்னால் உற்பத்தி காரணிகள் நாங்க வச்சுக்கொள்வோமே, அந்த உற்பத்தி வளங்கள்னு சொல்லலாம். சரியா, அப்ப உழைப்பு தவிர்ந்த ஏனைய உற்பத்தி வளங்கள உரிமை யாருக்குரியதாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்குரியதாக காணப்பட போகுது, அரசுக்குரியதாக காணப்பட போகுது. அப்ப நிலம் அரசுக்குரியதாக காணப்பட போகுது, மூலதனம் அரசுக்குரியதாக காணப்பட போகுது, முயற்சியாண்மையும் அரசுக்குரியதாக காணப்பட போகுது. அப்ப எது தவிர்ந்தது? உழைப்பு தவிர்ந்தது. அப்ப உழைப்பு யாருக்குரியது? தனியாருக்குரியது. விளைஞ்ச சொல்றது. அப்ப உழைப்பு தவிர்ந்த ஏனைய உற்பத்தி வளங்கள் வளங்களோட உரிமை அரசுக்குரியதாக காணப்படும். இது ஒரு பண்பு. இது இந்த கட்டளை பொருளாதார பண்பு. அடுத்த விஷயம், அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு, சரியா, அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளணும். எதனை எந்த அளவு யாருக்காக உற்பத்தி செய்தது. சரி, ரைட். அப்ப இப்படியான அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு திட்டமிடல் பொறிமுறை, அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு எந்த பொறிமுறையை பயன்படுத்துறாங்க அப்படின்றால் திட்டமிடல் பொறிமுறை. திட்டமிடல் பொறிமுறை. சரி, திட்டமிடல் பொறிமுறையை பயன்படுத்துறாங்க. அப்படி திட்டமிடல் பொறிமுறையை பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்த கட்டளை பொருளாதாரத்துல ஒரு பண்பு. சரியா, ரைட். மூன்றாவது பண்பு என்ன சொன்னா சமூக நலன் அடிப்படையில தான் செயற்படும். சரி, சமூக
நலன் அடிப்படையில தான் இந்த கட்டளை பொருளாதார முறைமை வந்து செயற்படும். விளங்கினா? அப்ப தனியார் நலன் வந்து இல்ல. விளைஞ்சா சொல்றது. அப்ப சந்தை பொருளாதார முறைமையில நாங்க பார்த்திருந்தோம். எந்த பொறிமுறை என்று சொன்னால் விலை பொறிமுறை. என்ன நலன்? என்ன நலன்? தனியார் நலன். விளைஞ்ச சொல்றது. ஆனா ம். கட்டளை பொருளாதாரத்துல எந்த பொறிமுறை? என்ன பொறிமுறை? திட்டமிடல் பொறிமுறை. திட்டமிடல் பொறிமுறை. என்ன நலன்? என்ன நலன்? சமூக நலன். ஆமாங்க. விளைஞ்ச சொல்றது. எதிர்மாறா எதிர்மாறாக அமையப் போகுது. இப்ப கட்டளை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம். இப்ப நாங்க கட்டளை பொருளாதாரத்தின் அடுத்த பண்பு பார்ப்போம் என்னன்னு சொன்னால், எதன எந்தளவு யாருக்காக இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எதன் மூலம் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொன்னால், திட்டமிடல் குழு மூலம் தீர்வு காணப்படும். எதன் மூலம்? திட்டமிடல் குழு மூலம் தீர்வு காணப்படும். தீர்வு காணப்படும். அத நாங்க திட்டமிடல் குழு, மத்திய திட்டமிடல் குழு அப்படின்னு சொன்னா யார் அப்படின்றத நாங்க விரிவா பார்ப்போம். சரியா? திட்டமிடல் குழுவின் மூலமா தான் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எதனை எந்த அளவு யாருக்காக என்ற பிரச்சனைகளுக்கு வந்து இந்த திட்டமிடல் மத்திய திட்டமிடல் குழு மூலமா தான் தீர்வு காணப்படும். இதுவும் வந்து இந்த கட்டளை பொருளாதாரத்தின பண்புலைகிற ஒரு பண்பு. அடுத்தது போட்டிகள். சரியா? போட்டி நிலைமைகள் காணப்பட மா காணப்பட மாட்டாது. ஏன்னா இது சொல்றது போட்டி நிலைமை ஒன்று இல்ல அங்க. ஏன்னா எல்லாமே சமூக நலன் அடிப்படையில மத்திய திட்டமிடல் மூலமா அரசாங்கத்தின் மூலமா நடத்தப்பட்டதால போட்டி நிலைமை ஒன்று அணை காணப்படாது இந்த கட்டளை பொருளாதார முறைமை. 6வது விடயம் என்னன்னு சொன்னால் நுகர்வோண்ட இறைமை காணப்படாது. நுகர்வோண்ட இறைமை காணப்பட மாட்டாது. அப்ப நுகர்வோன் தெரிவு செய்யறதுக்கான உரிமை, முழுமையான உரிமை வந்து அன்னைக்கு காணப்படாது அப்படின்றது தான் இந்த நுகர்வோண்ட இறைமை வந்து காணப்பட மாட்டுது. அப்ப இதெல்லாம் தான் வந்து என்ன சொன்னால் இந்த கட்டளை பொருளாதாரத்தின் பண்புகள். அப்ப உழைப்பு தேவை ஏனைய உற்பத்தி வளங்கள் அரசுக்குரியதாக காணப்படுறது. அதாவது நிலம், மூலதனம், முயற்சியாண்மை இந்த உற்பத்தி காரணிகள் வந்து அரசுக்குரியதாக காணப்படுறது. அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு திட்டமிடல் பொறிமுறையை பயன்படுத்துறது. சமூக நலன் அடிப்படையில செயற்படுறது. இப்படியான அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைன்னு சொன்னா என்ன? எதனை எந்த அளவு யாருக்காக உற்பத்தி செய்தல் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து நடக்கும்னு சொன்னால் மத்திய திட்டமிடல் குழு ஒன்றின் மூலமா தான் தீர்வு காணப்படும். அதே மாதிரி போட்டி நிலைமை காணப்படாது. அதே மாதிரி வந்து நுகர்வோர் இறைமை காணப்படாது. இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் இந்த கட்டளை பொருளாதார முறைமையில பண்புகள். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்க பார்க்கிற அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மத்திய திட்டமிடல் குழு. யாரு? மத்திய திட்டமிடல் குழு. இவங்க சம்பந்தமா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது. மத்திய திட்டமிடல் குழு. ரைட். இந்த மத்திய திட்டமிடல் குழு அப்படின்னு சொல்ல போகல யாருன்னு சொன்னால் இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தானே என்னென்ன பிரச்சனை, எதனை எந்த அளவு யாருக்காக உற்பத்தி செய்தது. சரி, இப்ப எதனை எந்த அளவு எவ்வாறு எப்படி யாருக்காக உற்பத்தி செய்தல்ன்ற இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண்றதுக்காக அரசினால நியமிக்கப்பட்டிருக்கு. முதலாவது பாயிண்ட் என்ன? யாரால நியமிக்கப்பட்டது இந்த மத்திய திட்டமிடல் குழு? யாரால நியமிக்கப்பட்டது? அரசினால. அரசினால நியமிக்கப்படுகின்ற ஒரு குழுவைத்தான் நாங்க என்ன குழுன்னு சொல்லுவோம் என்றால் மத்திய திட்டமிடல் குழு. அப்ப எதற்காக அரசினால நியமிக்கப்படுது? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக. அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எதனை உற்பத்தி செய்யறது, எந்த அளவு உற்பத்தி செய்யறது, யாருக்காக உற்பத்தி செய்யறது, எவ்வாறு உற்பத்தி செய்யறது. விலை சொல்றது. அப்ப இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு, இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் தானே இந்த இந்த கட்டளை பொருளாதார முறைமையில. அப்படி தீர்வு காண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு குழு ஒன்று மூலமா தான் இந்த தீர்வு காணப்படணும் அப்படின்னு சொல்லி அரசினால நியமிக்கப்படுகின்ற ஒரு குழுவை தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் இந்த மத்திய திட்டமிடல் குழு. மத்திய திட்டமிடல் குழு. கிளியரா விளங்கினா? ஓ! ரைட். இந்த திட்டமிடல் குழு, இந்த மத்திய திட்டமிடல் குழு வந்து பொருட்கள் சேவைகள உற்பத்தி, பொருட்கள் சேவைகள பொருட்கள் சேவைகள உற்பத்தி, அதே மாதிரி விலை நிர்ணயம், சரி, விலை நிர்ணயம், அதே மாதிரி பங்கீடு, சரியா? இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கும்.
அப்ப பொருட்கள் சேவைகளை எந்த பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது, எப்படி உற்பத்தி செய்யறது, அதுக்கான விலை, எவ்வாறான விலையை வந்து அதுக்கு அறவிடுறது, அது யாருக்கு இடையில குடுக்குறது, அப்படி இப்படி சம்பந்தமான அந்த உற்பத்தி தொடர்பாகவும், விலை நிர்ணயம் தொடர்பாகவும், அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பங்கீடு செய்வது தொடர்பாகவும், பங்கீடு தொடர்பான தீர்மானங்களை யார் எடுக்கிறதுன்னு சொன்னா இந்த மத்திய திட்டமிடல் குழு. அரசினால நியமிக்கப்படுகின்ற ஒரு மத்திய திட்டமிடல் குழு. என்ன சொல்றது, இதன் மூலமா தான் பொருட்கள் சேவைகள் விலை நிர்ணயம் ஆகிக்கலாம், அது உற்பத்தி ஆகிக்கலாம், அந்த பொருட்கள் சேவை உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தியை வந்து யாருக்கு இடையில பங்கீடு செய்யறது அப்படின்ற விடயம் ஆகிக்கலாம். இது தொடர்பான தீர்மானங்களை யார் மேற்கொள்றது என்றால் மத்திய திட்டமிடல் குழு. சரியா? இது 2வது விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னா அந்த மத்திய திட்டமிடல் குழு மூலமா குழு அதன் மூலமா நாங்க விளங்கிக் கொள்றது, இவ்வாறான இந்த மத்திய திட்டமிடல் குழு மேற்கொள்கின்ற தீர்மானங்களோட அடிப்படையில தான் கட்டளை பொருளாதார முறைமை செயற்படுது. கட்டளை பொருளாதார முறைமை எப்படி செயற்படுது? மத்திய திட்டமிடல் குழுவினால எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அடிப்படையில். விளங்கி சொல்றது, அப்ப உற்பத்தி எவ்வாறு செய்யறது, எந்த அடிப்படையில செய்யறது, யாருக்காக செய்யறது, விலையை அதுக்கு எப்படி அறவிடுறது, அதுக்கு அந்த அந்த உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் சேவைகளை வந்து நாங்க யாருக்கு இடையில வழங்குறது, இது தொடர்பான தீர்மானங்கள் மத்திய திட்டமிடல் குழுவினால மேற்கொள்ளப்படுகின்ற இப்படியான தீர்மானங்கள் அடிப்படையில தான் இந்த கட்டளை பொருளாதார முறைமை செயற்படுது. கட்டளை பொருளாதார முறைமை செயற்படுது. அப்ப இப்படி அந்த தீர்மானங்களோட அடிப்படையில இந்த கட்டளை பொருளாதாரம் செயற்படுறதால இதனை நாங்க மத்திய திட்டமிடல் குழு அப்படின்னு சொல்றோம். மத்திய திட்டமிடல் குழு அப்படின்னு சொல்றோம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக இதனை கொள்ளணும். ரைட். மத்திய திட்டமிடல் குழுன்னா என்னன்னு விளங்கினா ஓ. ரைட். அடுத்த விஷயம் போவோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் கட்டளை பொருளாதாரத்தின் தோல்விகள். கட்டளை பொருளாதாரத்தின் தோல்விகள். சரி, அந்த கட்டளை பொருளாதாரத்தின் தோல்விகள் எடுக்க பார்த்தோம்னா அந்த கட்டளை பொருளாதாரம் வந்து எவ்வாறான நேரங்கள்ல விளைஞ்ச சொல்றது, இந்த கட்டளை பொருளாதாரம் தோல்வி அடையுது, எவ்வாறான செயற்பாடுகள் வந்து கட்டளை பொருளாதாரம் தோல்வி அடைய போகுது அப்படின்றத நாங்க என்ன செய்யறோம் பார்க்க போறோம். இதை கட்டளை பொருளாதார தோல்விகள் அப்படின்னு சொல்றது. முதலாவது விடயம் என்னன்னா, போட்டி சந்தை நிலைமை காணப்படுறது. போட்டி சந்தை நிலைமை காணப்படுறது. 2வது விடயம் என்ன சொன்னால், சுயநலனை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்பு காணப்படுறது. சுயநலனை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்பு காணப்படுறது. 3வது விடயம் என்ன சொன்னா, நுகர்வோண்ட இறைமை காணப்படுறது. 4வது விடயம் என்ன சொன்னால், ஒழுங்கமைப்பு, சரி, அதே மாதிரி தொடர்பான பிரச்சனை காணப்படுறது. 5வது விடயம் என்ன சொன்னால், சூழல் அழிவடைகிறது. அப்ப இப்படியான காரணங்களில, இப்படியான நிலைமைகளின் போது கட்டளை பொருளாதாரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தோல்வி அடையுது. அப்ப முதலாவது விடயத்தை விளங்கிக்கோங்க, போட்டி சந்தை நிலைமை காணப்படுது. கட்டளை பொருளாதாரத்தின பண்புல ஒரு பண்பா பார்த்தோம் என்னன்னு சொன்னா போட்டி நிலைமை காணப்படாது. அப்ப போட்டி நிலைமை காணப்படாம இருந்தால்தான் அன்னைக்கு கட்டளை பொருளாதாரம் ஒன்றாக கருதப்படும். கட்டளை பொருளாதாரம் ஒன்றாக கருதப்படுறது. கட்டளை பொருளாதார முறைமை என்பது ஒரு பண்பு தான் என்னன்னு சொன்னால் போட்டி நிலைமை காணப்படாம இருக்கிறது. போட்டி நிலைமை வந்து அன்னைக்கு இல்லை. அப்ப போட்டி சந்தை நிலைமை ஒன்று உருவாகிச்சு காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது கட்டளை பொருளாதாரத்தின ஒரு தோல்வி. என்னைக்கு அவங்களுக்கு சொல்றது. அதே மாதிரி 2வது விடயம் என்று சொன்னால் சுயநலன் அடிப்படையான ஊக்குவிப்புகள் காணப்பட்டது. அப்ப சுயநலன் அடிப்படையில வந்து ஊக்குவிப்புகள் இயக்கப்படாது. எந்த நலன் அடிப்படையாக கொண்டு அது இந்த கட்டளை பொருளாதாரம் இயங்கணும்? பொதுநலம். பொது நலன் கொண்டதாக. சுயநலன் அடிப்படையில இயங்கப்படாது. அந்த ஊக்குவிப்புகள் காணப்படக்கூடாது. விளங்கிச்சா சொல்றது. அப்ப சுயநலன் அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் லாபத்தை பெற்றுக் கொள்றதுக்காக தனியார் என்னது தனியார்ட லாபத்தை அந்த நலனை வந்து அதிகரிக்கிறதுக்காக, சுயநலனை அதிகரிக்கிறதுக்காக அவங்க செயற்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அது கட்டளை பொருளாதாரத்தின தோல்வியில ஒரு தோல்வி. விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி 3வது விடயம் என்ன சொன்னால் நுகர்வோண்ட இறைமை காணப்படுது. அப்ப நுகர்வோண்ட இறைமை காணப்படாது அப்படின்றது ஒரு பண்பு. ஆனா நுகர்வோண்ட இறைமை காணப்பட்டது அப்படின்னு சொன்னால் கட்டளை பொருளாதாரத்தின தோல்வி.
அதே மாதிரி ஒழுங்கமைப்பு தொடர்பாடல் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு சரியான முறையில ஒழுங்கமைக்காட்டி தொடர்பாடலை சரியான முறையில மேற்கொள்ளாம இணைக்கப்பட்டதுன்னு சொன்னா அந்த உற்பத்தி தொடர்பான ஒழுங்கமைப்பு அழிக்கலாம். அது வந்து எப்படி பங்கீடு செய்வது தொடர்பான ஒழுங்கமைப்புகள் அழிக்கலாம். இதெல்லாம் இங்க சொல்லுது. அப்ப இப்படியான அந்த ஒழுங்கமைப்பு தொடர்பான பிரச்சனைகள், ஒழுங்கமைப்பு தொடர்பாடல் தொடர்பான பிரச்சனைகள் காணப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த கட்டளை பொருளாதாரம் வந்து தோல்வி அடையும். அதே மாதிரி சூழல் அழிவடையுது. இந்த காரணங்களால என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கட்டளை பொருளாதாரம் தோல்வி அடையும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னென்றால் இந்த கட்டளை பொருளாதாரத்துல வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனை இப்ப மெயின் டாபிக் என்னது இந்த கட்டளை பொருளாதாரத்துல அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது, தீர்வு காண்ற முறை. அப்ப கட்டளை பொருளாதாரத்துல வந்து எந்த பொறிமுறையை அவங்க பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த பொறிமுறை, திட்டமிடல் பொறிமுறை. எந்த நலன் அடிப்படையாக அவங்க வந்து எந்த நலன் அடிப்படையில அவங்க வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு சமூக நலன் அடிப்படையில. சமூக நலன் அடிப்படை வேலை சொல்றது அது எந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனையில எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனையை ஆகிக்கலாம், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனையை ஆகிக்கலாம், யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனையை ஆகிக்கலாம். அந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் வந்து திட்டமிடல் பொறிமுறையை தான் பயன்படுத்த போறாங்க, சமூக நலன் அடிப்படையில தான் செயற்பட போறாங்க. வேலை சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் திட்ட தெளிவாக விலையை கொள்ளணும். ரைட். அடுத்த விஷயம் முதலாவது வாரம் கட்டளை பொருளாதாரத்தை வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற முறைகள். முதலாவது இந்த எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தது, எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை எப்படி தீர்வு காண்றது, எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு எப்படி இந்த கட்டளை பொருளாதார முறையில தீர்வு காண்றோம் அதான் நாங்க பார்க்க போறோம். முதலாவது விஷயம் இந்த பிரச்சனைக்கு வந்து எந்த அடிப்படை எந்த நலன் அடிப்படையாக கொண்டு தீர்வு காண போறாங்க அப்படின்னு சொன்னா சமூக நலன். இந்த நலன் சமூக நலன். அதே மாதிரி எந்த பொறிமுறை, என்ன பொறிமுறை, திட்டமிடல் பொறிமுறை. திட்டமிடல் பொறிமுறை. மூன்று பிரச்சனையும் போடுமே, எதனை எந்த உற்பத்தி செய்தல் சரி எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் பிரச்சனை, அதே மாதிரி வந்து என்னது எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை, மூன்றாவது என்ன யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை. இந்த மூணு பிரச்சனையும் வந்து நாங்க பார்க்க போறோம். முதலாவது நாங்க பார்க்கிறோம் இந்த எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல். அப்ப இந்த பிரச்சனை வந்து சமூக நலன் அடிப்படையாக கொண்டு மத்திய திட்டமிடல் குழுவினால தான் தீர்த்து வைக்கப்படுது. அப்ப அந்த மத்திய திட்டமிடல் குழுவினால எடுக்கப்படுகின்ற விடுவிக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற கட்டளைகள் மூலம் ஓர்டர்ஸ் மூலம் தான் பலங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். என்ன பலங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த பலங்கள் ஒதுக்கீடு நடந்தா தானே எந்த எந்த பொருளை உற்பத்தி செய்யணும், எந்த அளவு உற்பத்தி செய்யணும், எந்த பொருளை உற்பத்தி செய்யணும், அதை எந்த அளவு உற்பத்தி செய்யணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வச்சுதான் இந்த மத்திய திட்டமிடல் ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிட்டு அவங்க டிஸ்கஸ் ஒண்ணு பண்ணிட்டு அவங்க வளங்களை ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த வளங்கள் ஒதுக்கீடு செய்யற அளவு தான் இந்த உற்பத்திகள் வந்து நடைபெறும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது எவ்வளவு வளங்களை ஒதுக்கீடு செய்யறானோ அந்த அளவு தானே உற்பத்தி செய்யணும். விளங்கினா வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் எதன் மூலம் சொன்னால் மத்திய திட்டமிடல் குழுவினால விடுவிக்கப்படுகின்ற ஓர்டர்ஸ் மூலம், கட்டளைகள் மூலம். அப்ப கட்டளைகள் மூலம் வளங்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த மத்திய திட்டமிடல் குழு அதிகாரிகளால்தான் பொருட்கள் சேவைகள் விலையும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் பொருட்கள் சேவைகள் விலையும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் நிர்ணயிக்கப்படும். விளைஞ்ச சொல்றது அத்துடன் நுகர்வோர்களினால கட்டுப்பாட்டு விலையின் கீழே பொருட்களுக்கு கேள்வி எழுப்பப்படும். விளைஞ்ச சொல்றது இவ்வளவு தான் கட்டுப்பாட்டு விலை என்று சொன்னா என்ன, நாங்க உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, அதெல்லாம் வந்து யூனிட் 3ல நாங்க தெளிவா பார்ப்போம். சரியா, ஒவ்வொரு யூனிட்டை கிளியரா முடிச்சிட்டு வருவோம். சரியா, இப்ப நல்லா விளங்கிக்கணும். அப்ப பொருட்கள் சேவைகள் விலைகள் வந்து எதன் மூலமா நிர்ணயிக்கப்படும் சொன்னா மத்திய திட்டமிடல் குழு அதிகாரிகளினால. இல்லைங்கண்ணா, அப்ப நுகர்வோரினால வந்து எப்படி இருந்தா அவங்களோட பொருட்கள் சேவைகளுக்கு வந்து கேள்வி எழுப்பப்படும் அப்படின்னு சொன்னா கட்டளை பொருளாதாரத்துல வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுக்கு நுகர்வோர் கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னு சொன்னா எப்படி கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னு சொன்னா
அந்த கட்டுப்பாட்டு விலையின் கீழே. எந்த கட்டுப்பாட்டு விலையின் கீழே? அதாவது மத்திய திட்டமிடல் குழுவில இருக்கிற மத்திய திட்டமிடல் அதிகாரிகளினால அந்த பொருட்கள் சேவைகளுக்கு விலை ஒன்று நிர்ணயிப்பாங்க தானே. அந்த நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையின் கீழே தான் நுகர்வோன் வந்து அந்த பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வி எழுப்புவாங்க. அந்த பொருட்கள் சேவைகளை வாங்க. கிளியரா விளங்கினா? ஓ இதுதான் வந்து முதலாவது விஷயம். என்ன எதனை எந்த உற்பத்தி செய்தல்ன்ற பிரச்சனைக்கு வந்து இந்த எப்படி தீர்வு காண்றது கட்டளை பொருளாதாரம். சரியா? அப்ப சமூக நலன் அடிப்படையில மத்திய திட்டமிடல் குழுவினால் தீர்த்து வைக்கப்படுகின்றது. மத்திய திட்டமிடல் குழுவினால் விடுக்கப்படுகின்ற கட்டளைகள் மூலம்தான் வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அப்ப வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற போதுதான் உற்பத்திகள் மேற்கொள்ளப்படும். எந்த உற்பத்தி செய்வது, எதனை உற்பத்தி செய்தல் அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வை காணுவாங்க. அப்ப நல்லா நினைக்கணும். அந்த மத்திய திட்டமிடல் அதிகாரிகளான பொருட்கள் சேவைகளுக்கு விலை நிர்ணயிக்கப்படும். அப்ப நிர்ணயிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டு விலையின் கீழே தான் இந்த பொருட்கள் சேவைகளுக்கு நுகர்வோன் கேள்வி எழுப்பும். இப்ப முதலாவது விஷயம் இல்லைங்க, நான் எதனை எந்த உற்பத்தி செய்தல் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறது முதலாவது விஷயம். கிளியரா? ஓ ரெண்டாவது விஷயத்துல வரும் எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல்ன்ற பிரச்சனை. அப்ப எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல்ன்ற பிரச்சனைக்கு வந்து எப்படி தீர்வு காண போறோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது இந்த கட்டளை பொருளாதாரத்துல இந்த இப்ப பிரச்சனைகளுக்கு வந்து சமூக நலன் அடிப்படையாக கொண்டு, இப்ப சமூக நலன் அடிப்படையாக கொண்டு அதே மாதிரி எந்த பொறிமுறையை நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னால் திட்டமிடல் பொறிமுறை. அதேதான் சமூக நலன், சமூக நலன், அதே மாதிரி எந்த பொறிமுறை? திட்டமிடல் பொறிமுறை. திட்டமிடல் பொறிமுறை. இல்லைங்களா? அப்ப சமூக நலன் அடிப்படையில மத்திய திட்டமிடல் குழுவினால்தான் எந்த பிரச்சனைக்கு எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணப்படும். இல்லையா நான் சொல்றது? அப்ப இங்க மத்திய திட்டமிடல் அதிகாரிகளினால உற்பத்தி தொழில்நுட்ப முறைகள் வந்து தீர்மானிக்கப்படும். விளையாட்டு சொல்றது எந்த முறையை வந்து நாங்க பயன்படுத்த போறோம், எந்த தொழில்நுட்ப முறையை பயன்படுத்த போறோம் அப்படின்றது. ஏன்னா எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் இந்த பிரச்சனை வந்து நாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்? தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். விலை என்ன சொல்றது? அப்ப தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னா தொழில்நுட்ப முறைகள் நான் 3 சொல்லி தந்தேன் தானே, நேத்தும் உங்ககிட்ட கேட்டேன் தானே. அந்த முறை மூணையும் சொல்லுங்க பாப்போம். அந்த முறை மூணையும் சொல்லுங்க பாப்போம். ஊழிய செறிவானது, செறிவானது, மூலதன செறிவானது, நடுத்தர செறி. ஊழிய செறிவானது, மூலதன செறிவானது, நடுத்தர செறிவானது. அப்ப இந்த மூன்று தொழில்நுட்ப முறைகளையும் இந்த தொழில்நுட்ப முறையில நாங்க உற்பத்தி செய்ய போறோம். எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்ய போறோம் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அந்த எந்த முறையை நாங்க தீர்மானிக்க போறோம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வாரம் தானே. அது யாரின் மூலமா மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னா மத்திய திட்டமிடல் குழுவுல இருக்கிற இந்த மத்திய திட்டமிடல் அதிகாரிகளினால தான் தீர்மானிக்கப்படுது. எந்த தொழில்நுட்ப முறையை நாங்க தீர்மானிக்க போறோம். அப்ப எந்த தொழில்நுட்ப முறையை தீர்மானிக்க போறோம்ன்ற அந்த தீர்மானம் ஒன்றை எடுத்தாதான் எப்படி உற்பத்தி செய்யறதுன்ற பிரச்சனைக்கு தீர்வு காண இயலும். யாரின் மூலமா அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த மத்திய திட்டமிடல் குழுவில் இருக்கிற மத்திய திட்டமிடல் அதிகாரிகளினால் விளையினம் சொல்றது. அப்ப இங்க பொருளாதாரத்தில் இருக்கிற மாற்று உற்பத்தி தொழில்நுட்ப முறைகளை குறித்தும் எத்தகைய பலங்கள் காணப்படுகின்றது என்பது பற்றியும் பூரணமான விவரங்களை வந்து திட்டமின்றது அதிகாரிகள் பெற்றுள்ள பொருத்தமான தொழில்நுட்ப முறையை தெரிவு செய்வாங்க. அதிகாரிகள் வந்து எந்த அளவு விவரங்களை பெற்றிருக்கிறாங்களோ, எந்த அளவு நுழைஞ்ச வச்சுக்கிறாங்களோ அந்த அடிப்படையில வந்து அவங்க ஒரு டிஸ்கஸ் ஒண்ணு பண்ணிட்டு அந்த அதிகாரிகளினாலதான் இந்த தொழில்நுட்ப முறைகள் வந்து தெரிவு செய்வாங்க. விளங்கினா அவங்க சொல்றது ரைட். அப்ப எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்த என்ற பிரச்சனை கட்டளை பொருளாதாரம் எப்படி தீர்வு காணும் அப்படின்றது விளங்கினா ஓ ரைட். மூன்றாவது விஷயத்துல வரலாம். மூன்றாவது விடயம் என்ன நடக்குமா, யாருக்காக உற்பத்தி செய்தது, யாருக்காக உற்பத்தி செய்தது. இப்ப யாருக்காக உற்பத்தி செய்தல்ன்ற இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு எப்படி வந்து தீர்வு காண போகுது அப்படின்னு சொன்னா அந்த கட்டளை பொருளாதாரம் இங்குள்ள இந்த காரணி வருமானங்கள் அப்படின்ற ஒரு விடயமே இல்லை. இந்த காரணி வருமானங்கள் அப்படின்னு சொல்றது என்னது? காரணி வருமானங்கள் சொல்லுவோம் சம்பளம், வட்டி, கூல், சம்பளம், வட்டி, லாபம், லாபம், வாடகை. வாடகை. வாடகை சரியா? இப்ப சம்பளம், வட்டி, லாபம், வாடகை என்ற இந்த காரணி வருமானங்கள் மற்றும் பொருட்கள் சேவைகள் விலைகள் மத்திய திட்டமிடல் குழுவினால்தான் தீர்மானிக்கப்படுது. அப்போ காரணி வருமானங்களாயிக்கலாம், பொருட்கள் சேவைகள் விலையாயிக்கலாம். இது யாரின் மூலமா தீர்மானிக்கப்படுது? மத்திய திட்டம் இருக்கு. மத்திய திட்டமிடல். அப்ப நல்லா விளையாட்டு இங்கு சகலருக்கும் வந்து விலை கொடுத்து கொள்வனவு செய்யக்கூடிய விதத்துல தான் குறைந்த மட்டத்துல பொருட்கள் சேவைகள விலை நிர்ணயிக்கப்படும்.
என்ன ஏன் ஏன் அப்படி நிர்ணயிக்கிறாங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன நோக்கத்தின் அடிப்படையில அவங்க உற்பத்தி செய்வாங்க பொருட்கள்? என்ன நோக்கத்தின் அடிப்படையில இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்க? என்ன நோக்கம்? சமூக நல நோக்கம். இப்ப சமூக நல நோக்கம் அப்படின்னு சொன்னா, சமூகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து அந்த பொருட்கள், சேவைகள வந்து கொள்வனவு செய்யக்கூடிய மாரி தான் அந்த பொருட்கள், சேவைகளுக்கு விலைகள அளவிடுவாங்க. விலை என்ன சொல்றது? அப்படி விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அது யாரால நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, மத்திய திட்டமிடல் அதிகாரிகளினால. விலை என்ன சொல்றது? அப்ப மிக குறைந்த மட்டத்துல பொருட்கள், சேவைகள விலை நிர்ணயிக்க திட்டமிடல் அதிகாரிகள் வந்து என்ன செய்வாங்க? நடவடிக்கைகள் எடுப்பாங்க. சரியா? அப்ப நல்லா விளங்கிக்கணும். அப்படி விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த விலைகள் வந்து அந்த அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய மாரி இருக்கும். ஸோ சமூக நலன் அடிப்படையில அந்த விலைகள நிர்ணயிச்சாங்க அப்படின்னு சொன்னா, யார் யாரெல்லாம் அந்த பொருட்கள், சேவைகள கொள்வனவு செய்ய இயலும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்து வந்துரும். அப்ப யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனைக்கு வந்து இப்படிதான் இந்த திட்டமிடல் பொறியின் அடிப்படை பொறிமுறையின் அடிப்படையில அ சமூக நலன் அடிப்படையில மத்திய திட்டமிடல் குழுவில இருக்கிற அதிகாரிகளான அந்த விலையை தீர்மானிச்சு, அந்த விலை வந்து மிக குறைந்த மட்டத்துல காணப்படும். பொருட்கள் விலையை தீர்மானிக்கிறதுக்கு மத்திய திட்டமிடல் அதிகாரிகள் அந்த நடவடிக்கைகளை எடுத்து, அந்த நடவடிக்கைகளுக்கு மூலமா வந்து அந்த பொருட்கள் சேவைகளின் விலை வந்து மிக குறைந்த மட்டத்தில் எடுத்து, அந்த பொருட்கள் சேவைகள எல்லாத்துக்குமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி ஒரு விலை ஒன்றை நிர்ணயிப்பாங்க. விலை ஒன்றை நிர்ணயிப்பாங்க. அப்படி நிர்ணயிக்கப்பட்ட விலை வந்து ஆ ஒரு பொதுவான அந்த சமூக நலன் அடிப்படையில காணப்படும். சரியா? அப்ப எல்லாருமே அந்த பொருட்கள், சேவைகள கொள்வனவு செய்யக்கூடிய மாரி இருக்கும் என்பத வந்து தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட். அந்த பிரச்சனைக்கு சமூக நலன் அடிப்படையாகும் மத்திய திட்டமிடல் குழுவினால் தீர்த்து வைக்கப்படும் பட்சத்தை திருப்பி திருப்பி நான் உங்கள்ட்ட சொல்றேன். அப்ப இந்த கட்டளை பொருளாதாரத்தில் இருக்கிற இந்த 3 பொருளாதார பிரச்சனைகள், அடிப்படை பொருளாதார பிரச்சனை, எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், யாருக்காக எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு எந்த நலன், எந்த பொறிமுறை? சமூக நலன் திட்டமிடல் பொறிமுறை. சமூக நலன், திட்டமிடல் பொறிமுறை. அது வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கலாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இந்த கட்டளை பொருளாதாரத்தின நன்மைகள். அந்த கட்டளை பொருளாதாரத்தின நன்மைகள பொறுத்தவரைக்க, சரி, கட்டளை பொருளாதாரத்தின் நன்மைகள். கட்டளை பொருளாதாரத்தின நன்மைகள் வந்து, முதலாவது நன்மை என்னன்னு சொன்னால், சமூக நலன் வந்து கவனத்திற்கு கொள்ளப்படும். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? சமூக நலன் கவனத்திற்கு கொள்ளப்படும். முதலாவது நன்மை. 2வது நன்மை என்னன்னு சொன்னால், போட்டி காரணமாக அ போட்டி நிலைமை வந்து காணப்படுமா? இல்ல. கட்டளை பொருளாதாரம் இல்ல. இல்ல என்ன சொல்றது? போட்டி நிலைமை காணப்படாது. இது ஒரு நன்மை. ரைட். 3வது விடயம் என்னன்னு சொன்னால், வினைத்திறன் இன்மை வந்து குறைக்கப்படும். வினைத்திறன் இன்மை குறைக்கப்படும். அப்ப வினைத்திறனின்மை அதாவது அந்த பொருட்கள், சேவைகள பூரணமாக பயன்படுத்தாம வீண் விரயம் செய்றாங்க தானே! அந்த வீண் விரயம் குறைக்கப்படும். வீண் விரயம் குறைக்கப்பட்டா என்ன நடக்கும்? அந்த பலங்கள பூரணமா பயன்படுத்துவாங்க. இதான் நாங்க அந்த வினைத்திறன் அப்படின்னு பார்த்தோம். அதான் நான் சொல்றது வினைத்திறன் அப்படின்றதுக்குள்ள இதான் நாங்க பார்த்தோம். என்னது? பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்துறது. விலை என்ன சொல்றது? வளங்கள். அப்ப வீண் விரயங்கள் இல்லாம சரியான உற்பத்திக்கு, சரியான முறையில அந்த பலங்கள ஒதுக்கீடு செஞ்சு சரியான உற்பத்திகள் வந்து மேற்கொள்வாங்க. அப்ப வினைத்திறன் இன்மை குறைக்கப்படும். அப்ப வினைத்திறன் என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அப்படின்னு நம்ம எடுக்கலாம். வினைத்திறன் அதிகரிக்கும் அல்லது வினைத்திறன் இன்மை குறைக்கப்படும். 2மே ஒரே கருத்த தான் குறி திணிக்க போகுது. ஓ இல்லையா? ஓ இல்லையா? ஓ! அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைவில் கொள்ளணும். அடுத்தது 4வது விடயம் என்னன்னு சொன்னால், வருமான ஏற்றத்தாழ்வு காணப்படாது. ஏனது? வருமான ஏற்றத்தாழ்வு காணப்படாது என்று சொன்னா, சமூக நல அடிப்படையில செயற்படுது. இல்லைங்க சொல்றது. அப்ப வருமான ஏற்றத்தாழ்வு வந்து காணப்படாம ஈக்கிறதுக்கான காரணம் என்ன? சமூக நலன். அப்ப சமூக நலன் அடிப்படையில அதாவது அந்த கட்டளை பொருளாதாரம் வந்து செயற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த விலைகள வந்து சரியான முறையில வந்து அவன் என்ன செய்வான்னு சொன்னால் நிர்ணயிப்பான். அதாவது குறைந்த மட்டத்துல நிர்ணயிப்பான். எல்லாருமே கொள்வனவு செய்யக்கூடிய மாரி அவன் நிர்ணயிப்பான். அப்ப வருமான ஏற்றத்தாழ்வு அதாவது வருமானம் அதிகரித்தார்களுக்கு மட்டும்தான் அந்த பொருட்கள வாங்க இயலும் அப்படின்ற ஒரு கேட்டகரி இல்லாம எல்லாத்துக்குமே அந்த பொருட்கள கொள்வனவு செய்யக்கூடிய மாரி ஒரு பொதுவான ஒரு குறைந்த மட்டத்துல ஒரு விலை ஒன்று விடுவான்.
விலை என்ன சொல்றது இது வந்து கட்டளை பொருளாதாரத்தின் நன்மையில ஒரு நன்மையா தான் நாங்க என்ன சொல்றோம் சொன்னால் வருமான ஏற்றத்தாழ்வு காணப்பட மாட்டாது. அதே மாதிரி சமூகத்துக்கு அவசியமான பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும். இதுவும் வந்து இந்த கட்டளை பொருளாதாரத்தில் இருக்கிற நன்மையில ஒரு நன்மை. சமூகத்திற்கு அவசியமான பொருட்கள் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் உற்பத்தி செய்யப்படும். அதே மாதிரி 6வது விடயம் என்னென்றால் வெளிவாரி விளைவுகள் வந்து கவனத்தில் கொள்ளப்படும். நான் வெளிவாரி விளைவு சம்பந்தமா நேற்றும் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். என்னது வெளிவாரி விளைவுகள் வந்து நாங்க 2 வகையில பிரிப்போம். எதிர்க்கணியம் நேர்க்கணியம் அப்படிங்கு அந்த வெளிவாரி விளைவுகள் வந்து கவனத்தில் கொள்ளப்படும். இல்லை என்ன சொல்றது அப்படி கவனத்தில் கொள்ளப்பட்டு அதுல வந்து எதிரான விளைவுகள் காணப்பட்டது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுப்போம். இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் இந்த கட்டளை பொருளாதாரத்தின் நன்மைகள். அவ சமூக நலன் கவனத்தில் கொள்ளப்பட்டது. போட்டி நிலைமை காணப்படாமைகிறது. அதே மாதிரி வினைத்திறனின்மை குறைக்கப்பட்டது. வருமான ஏற்றத்தாழ்வு காணப்படாமைகிறது. சமூகத்திற்கு அவசியமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. வெளிவாரி விளைவுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டது. இதெல்லாம் என்னென்றால் இந்த கட்டளை பொருளாதாரத்தின் நன்மைகள். அதே மாதிரி அடுத்த விடயம் மாறணும் என்றால் இந்த கட்டளை பொருளாதாரத்தின தீமைகள். நன்மைகளை போலவே கட்டளை பொருளாதாரத்தில் வந்து தீமைகளும் காணப்படுது. கட்டளை பொருளாதாரத்தின் வந்து தீமைகளும் காணப்படுது. கட்டளை பொருளாதாரத்தின தீமைகள். அப்ப கட்டளை பொருளாதாரத்தின் பிரதிகூலங்கள் என்னென்னால் அமைப்பிலும் தொடர்பு படுத்தலிலும் பிரச்சனைகள் காணப்பட்டது. அமைப்பிலும் தொடர்பு படுத்துறதிலும் வந்து பிரச்சனைகள் காணப்பட்டது. இந்த மத்திய திட்டமிடல் குழுவினால் மத்திய திட்டமிடல் அதிகாரிகளினால எல்லா அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண்பதால என்ன நடக்கும் அவங்களோட பிழையான தீர்மானங்கள் காணப்பட்டிருக்கு. அவங்க வந்து அந்த அமைப்பிலையும் தொடர்புபடுத்தலையும் அந்த ஒவ்வொரு விடயத்தையும் உற்பத்தியை வந்து சரியான முறையில அந்த எனது ஊழியர்களுக்கு இடையில வந்து சரியான முறையில் அதற்கு விளக்கத்தை கொடுக்கறதா இருக்கலாம். இப்படியான அந்த பிழையான தீர்மானங்களின் மூலமா அந்த அமைப்பிலும் தொடர்புபடுத்தலிலும் வந்து பிரச்சனை காணப்படும். இது வந்து கட்டளை பொருளாதாரத்துல தீமையில ஒரு தீமை. 2வது விடயம் என்னன்னா சுற்றாடல் அழிவுகள் அதே மாதிரி பொது சொத்துக்கள் வந்து சேதப்படுத்தப்படும். அவர் சுற்றாடல் அழிவுகள் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தும் இருக்குன்னா அதாவது குறைந்த மட்டத்துல குறைந்த விலையில எல்லாருக்குமே கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி எல்லாருக்குமே அந்த பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி அதுல வந்து அதை வந்து ஃப்ரீயா சில டைம்ல கொடுக்குற டைம்ல அவங்களுக்கு வந்து அதுல பெருமதி தெரியாது. அதாவது கண்ட மாதிரி என்ன செய்வாங்க சேதப்படுத்துவாங்க. இது வந்து என்னென்றால் இந்த கட்டளை பொருளாதாரத்துல தீமைகள் இருக்கிற ஒரு தீமை. அதே மாதிரி ஊழல் மோசடிகள் அதே மாதிரி வரிசை முறை அதே மாதிரி கலப்படம் என்பன வந்து அதிக அளவுல காணப்படுது. என்ன சொல்றது கட்டளை பொருளாதாரத்துல அரசின் தாக்கம் அதிகம் இல்லை. அரசின் தாக்கம் முழுமையாக காணப்படும். அரசாங்கத்தால தான் இயக்கப்பட்டதால அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அந்த அதிகாரிகள் பிழையான தீர்மானங்கள் எடுக்கிறது. அந்த அதிகாரிகள் வந்து ஊழல் மோசடிகளை செய்யறது. என்ன சொல்றது இப்ப அனுராயிட அரசாங்கம் வந்து பிறகு வந்து எனது நிறைய மோசடிகள் எல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன சொல்றது அவ நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படியான அந்த மோசடிகள் இதன் மூலமா ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த திட்டமிடல் அதிகாரிகளினால் அந்த திட்டமிடல் குழு இருக்கிற அந்த அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட அந்த திட்டமிடல் மூலமா அந்த திட்டமிடல் குழுவினால திட்டமிடல் அதிகாரிகளினால அந்த மோசடிகள் வந்து செயற்படுறது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து இந்த கட்டளை பொருளாதாரத்தின தீமைகள் இல்லைங்களா. வரிசை முறைகள் காணப்படுறது கலப்படங்கள் காணப்படுறது இதெல்லாம் அதிக அளவுல காணப்படும் இந்த கட்டளை பொருளாதாரத்துல. இது வந்து கட்டளை பொருளாதாரத்துல தீமைகள். அமைப்பிலும் தொடர்புறுத்தலும் பிரச்சனைகள் காணப்பட்டது. சுற்றாடல் அழிவுகள் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது. ஊழல் மோசடி வரிசை முறைகள் கலப்படங்கள் என்ன அதிக அளவுல காணப்படுது. இதெல்லாம் என்னண்டா கட்டளை பொருளாதாரத்துல தீமைகள். சரியா அப்ப கட்டளை பொருளாதாரம் சம்பந்தமான கிளியரான விளக்கம் ஒன்று கிடைச்சிச்சா? இந்த எதனை எந்த அளவு யாருக்காக உற்பத்தி செய்தல் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது கட்டளை பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்லி போட்டு கிளியரா விளங்கினா இவ்வளவுதான் இந்த கட்டளை பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம். அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த கலப்பு பொருளாதாரம் சம்பந்தமா பார்ப்போம். அவங்களோட சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கலப்பு பொருளாதாரம் சம்பந்தமா பார்ப்போம். ரைட்.